வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நர்முகை சேனல். நான் உங்கள் நர்மதா. இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே நெயில் பாலிஷ் பண்ண போகிறோம். அதுவும் எந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளிட்டர் நெயில் பாலிஷ். ஸோ கிளிட்டர் நெயில் பாலிஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்க கிளிட்டர் நெயில் பாலிஷ் சிலதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத எனக்கு ஒரு சும்மா ஒரு ட்ரை தான் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை ஸோ கிளிட்டர் நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா, அதில் கிளிட்டர்ஸ் இருக்குது. And second one golden color glitter இருக்கு. ஸோ இது வந்து and purple. இது எல்லாமே நான் அப்ராடில் வாங்கினேன். இந்த நெயில் பாலிஷ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி செலக்ட் பண்ணி வாங்கினது. அண்ட் ப்ளூ கலர், லைட் கிளிட்டர் தான் அதில் இருக்குது இந்த ப்ளூவில். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து கிளிட்டர் நெயில் பாலிஷ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் விற்கும் இல்லையா, ஃபேன்சி ஸ்டோரில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் வாங்கிக்கோங்க. பிளெயின் நெயில் பாலிஷ் இந்த மாதிரி நெயில் கலரு இந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. கிளிட்டர்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரியும் கிடைக்கும், உங்களுக்கு பேக்கெட்லேயும் கிடைக்கும். 6 rupees தான். இந்த நெயில் பாலிஷ் வந்து 20 rupees. 10 rupees நெயில் பாலிஷே இருக்குது. பட் 10 rupees நெயில் பாலிஷ் வந்து கிடைக்கல. ஸோ இது ஒரு ட்ரையலுக்காக தானே, நீங்கள் ட்ரை பண்ணுறது அந்த 10 rupeesக்கு நெயில் பாலிஷ் வாங்க. அண்ட் இது வந்து 6 rupees தான். ஸோ இதில் நான் வந்து ரெட் கலர், ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட வந்து ரெட் அண்ட் ப்ளூவில் வந்து கிளிட்டரிங் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் 2 நெயில் பாலிஷ் இருக்கனால இன்னொரு கிளிட்டரையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லைனா 3மே மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நான் இப்போ ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். கிளிட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி வருதுன்றதை ட்ரை பண்ண போகிறோம். க்ரீன் கலர் கிளிட்டர் எடுத்தாச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை இப்போ நம்ம அப்படியே வந்து இதில் கொட்ட முடியாது. ஸோ நான் இப்போது ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். பேப்பரில் வந்து இதை நான் கொட்டுறேன். கொஞ்சமாக தான் கூட்டியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கொட்டியாச்சு. ஸோ பாருங்கள், உள்ள உங்களுக்கு தெரியுதா? இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்படி தட்டுனா தான் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இல்லைன்னா மிக்ஸ் ஆகாது. வாவ், நைஸ் கலர் அண்ட் கிளிட்டர் நெயில் பாலிஷ் இஸ் ரெடி. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கிளிட்டர் வருதுன்றதை பார்க்கலாம். பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு கிளிட்டர் வருதுன்னு. ஸோ
என்னோடய ஹேண்டில் க்ரீன் கலரில் கிளிட்டர் தெரியுதா? வாவ், சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கும் வித்தியாசமே இல்லை பார்த்தீங்களா? ரெட் ஒன்க்கும் க்ரீனுக்கும். ஸோ ரெட் இப்போ போட்டு பார்க்கலாம் நம்ம. ஆக்சுவலி நான் வாங்கின கிளிட்டர் வந்து கொஞ்சம் சின்ன கிளிட்டர், பொடி கிளிட்டராக இருக்கும்ல அது. அண்ட் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கிளிட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது மேலேயே வச்சு காட்டுறேன். ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ க்ரீன் கிளிட்டர் நல்லாவே தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த நெயில் பாலிஷில் நம்ம இந்த 3 கிளிட்டர்ஸையும் சேர்க்க போகிறோம். சேர்த்தா எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். பேப்பர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ப்ளூ, கொஞ்சம் க்ரீன், கொஞ்சம் ரெட். வாவ், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கும் போதே. அண்ட் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி நான் அதில் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ 3த்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல ஒரு கலர்ஃபுல் லுக் பாருங்க. பார்க்கும்போதே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை நம்ம அப்ளை பண்ண எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா? நான் என்னோட மிடில் ஃபிங்கரில் அப்ளை பண்ணுறேன். வாவ், சீரியஸ்லி சூப்பர்பாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு நான் வந்து என்னோடய நார்மல் நெயிலில் போட்டு காட்டுறதுனால உங்களுக்கு அந்தளவு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். நான் இப்போது என்னோடய தம் ஃபிங்கரில் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு சூப்பர்பாக இருக்குன்றதை உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த ஃபிங்கரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். வாவ், பார்த்தீங்களா? ஸோ கிளிட்டர் எந்த அளவுக்கு நமக்கு அழகாக காட்டுது பாருங்கள். கிளிட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷைனிங்காக அழகாக தெரியுது பாருங்கள். என்ன நண்பர்களே, எப்படி கிளிட்டர் நெயில் பாலிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்களா? இன்றைக்கி நம்ம வந்து 2 கிளிட்டர் நெயில் பாலிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் வாங்கின நெயில் பாலிஷ்க்கும் நம்ம பண்ண நெயில் பாலிஷ்க்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. ஈவன் நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கலருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிளிட்டர் நெயில் பாலிஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிட்டர் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நான் இந்த ஃபிங்கரில் நான் எதுவும் அப்ளை பண்ணல, அதனால் நான் இந்த பர்பிள் கிளிட்டர் இருக்குது இல்லையா, ஸோ அதை போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லா ஃபிங்கர்ஸும் பார்க்கும்போது நல்ல கிளிட்டராக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதில் நம்ம பண்ணதே வந்து நான் 3 ஃபிங்கர்ஸ்க்கு போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குறதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.